வாழ்க்கை என்னும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் என் இனிய சக பயணிகளே, உங்களை மீண்டும் மா ரமணத்தன்மையாவிற்கு வரவேற்கிறேன். சென்ற பதிவில் அம்மை பார்வதி காசியிலும் காஞ்சிபுரத்திலும் தம் தவத்தை முடித்துக்கொண்டு திருவண்ணாமலை வந்தடைந்ததை பார்த்தோம். அங்கு அவள் கௌதம மகரிஷியை சந்தித்ததையும் பார்த்தோம். அம்மை கௌதம மகரிஷியிடம் அண்ணாமலையாரின் மகிமைகளை பற்றி வினவிய போது கௌதம மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பொழுது கதையை தொடருவோமா? கௌதம மகரிஷி அண்ணாமலையாரை பற்றி கூற தொடங்குகிறார். நாம் சென்ற பதிவில் பார்த்த அடிமுடி தேடிய வரலாற்றை கூறி முடிக்கிறார். மேலும் அவர் தொடர்கிறார். சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், தேவர்கள் இங்கு வசிக்கின்றனர். என்னை போல் அத்ரி, பிருகு, காஷ்யப்பர், ஆங்கீரசர், குத்சர், பரத்வாஜர் முதலிய ரிஷிகளும் இங்கு தவம் புரிகின்றனர். 1,00,00,000 நாக்குகளாலும் அண்ணாமலையாரின் மகிமையை விவரிக்க இயலாது. பிரம்மா, விஷ்ணு, சோமன், சூரியன், அக்னி, இந்திரன், திக்பாலர்கள், நாகர்கள், பறவைகள் என அனைவரும் தவம் செய்து தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டும் தம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கின்றனர். அண்ணாமலையாரை பார்த்த மாத்திரத்தில் நம் பாவங்களை நீக்குபவர், வழிபடுவோரின் எண்ணங்களை பூர்த்தி செய்பவர், அருணாச்சலா என நினைத்த மாத்திரத்தில் முக்தி அளிப்பவர். இந்த தலத்தில் செய்யப்படும் ஜபங்களும் யாகங்களும் தான தர்மங்களும் மற்ற தலங்களை விட பல மடங்கு பலனும் புண்ணியமும் அருளும். எத்தனையோ பிரம்மாக்களையும் விஷ்ணுக்களையும் படைத்த சிவன் மலையாய் விளங்கும் தவம் ஜோதி மலையாய் எழுந்து உலக மக்கள் வணங்குவதற்கு ஏற்ப லிங்கமாய் குளிர்ந்தது கோயில் கொண்டுள்ளது. ஜோதியாய் இருந்தபோது எண்ணற்ற ஓடைகள், அருவிகள், நதிகள், மழை நீர் ஆகியவற்றை தன்னுள் அடக்கியது. எல்லா சித்திகளையும் அழிக்க வல்லது, நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த தலத்தை சுற்றி 3 யோஜனைகள், அதாவது கிட்டத்தட்ட 30 மைல் சிவபூமி என்று அழைக்கப்பட்டது. இந்த சுற்றளவுக்குள் வசிப்பவர்கள் நிச்சயமாக முக்தி அடைவர் என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார். கிழக்கிலே சூரியனும், மேற்கிலே வருணனும், தெற்கிலே விஸ்வாமித்திரரும், வடக்கிலே திரிசூலதாரியும் அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர். மலையின் வடக்கு உச்சியில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் உள்ளது. அதனடியில் அருணகிரி சித்தராய் மகேஸ்வரன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். 8 திக்குகளிலும் 8 லிங்கங்கள் இருக்கின்றன. கிழக்கில் இந்திரலிங்கம், தென்கிழக்கில் அக்னிலிங்கம், தெற்கில் யமலிங்கம், தென்மேற்கில் நிருத்திலிங்கம், மேற்கில் வருணலிங்கம், வடமேற்கில் வாயுலிங்கம், வடக்கில் குபேரலிங்கம், வடகிழக்கில் ஈசானியலிங்கம் அமைந்திருக்கின்றன. இந்த லிங்கங்களுடன் தீர்த்தங்களும் இருக்கின்றன. இவற்றை தவிர இன்னும் பல அற்புதங்கள் நிறைந்த தலம் அருணாச்சலம். பல அற்புத அதிசய தீர்த்தங்களும் அருணாச்சலத்தில் பல யுகங்களாக இருக்கின்றன. அக்னிமலையாக கிருதயுகத்திலும், ரத்னமலையாக திரேதாயுகத்திலும், தங்கமலையாக துவாபர யுகத்திலும், மரகத மலையாக கலியுகத்திலும் அருணாச்சலம் விளங்குகிறது. இவ்வாறு கௌதம மகரிஷி கூறி முடித்ததும் அன்னை மிக்க மகிழ்ச்சி அடைகிறாள். சிவனே மலை உருவாக உள்ளான் என கேட்டவுடன் அம்மை பெரிதும் உவப்பெய்தி பக்தி பெருக மலையை நோக்கி பல முறை விழுந்து நமஸ்கரிக்கிறாள். என்ன பாக்கியம் செய்தேன் இந்த இடத்தில் காலடி வைக்க, இங்கு வந்து தங்கி தவம் செய்ய என மனம் நெகிழ்கிறாள். தன் சுவாமியை நினைத்து நினைத்து பூரிக்கிறாள். என்ன கருணை, என்ன அன்பு! தன்னை இங்கே வரவழைத்து இங்கிருந்து தன்னை அழைத்து கொள்கிறேன் என்றாரே, என்ன அற்புதம்! நான் உடனே என் தவத்தை தொடங்குகிறேன் என மனம் நிறைந்த நன்றியுடன் உட்கார்கிறாள். கோஷமே ஹோமயஜ்ஞமே ரிஷி மந்திரமே முனி தியானமே அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே அருணாச்சலனே ஐயனே என்னை ஆட்கொண்ட என் பரமனே அண்ணாமலை என் ஆன்மா அனுபவமின்றி சொல்ல முடியுமா? அப்படி அன்னை அமர்ந்த இடம்தான் பவளக்குன்று என இன்று அழைக்கப்படும் இடம். அண்ணாமலை அடிவாரத்தில் இருக்கும் இந்த சிறு குன்றில் இன்று ஒரு கோயில் உள்ளது. அதில் பவளகிரீஸ்வரரும் முக்தாம்பிகையும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து அருளுகின்றனர். அன்னை உடலெங்கும் திருநீற்றை பூசிக்கொண்டு ருத்ராட்சத்தை தரித்து
மர உரி தரித்து தவம் புரியலானாள். கௌதமர் அவளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார். பவளக்குன்று தவக்குன்றானது. காவலுக்கு பணிப்பெண்களை நியமித்துவிட்டு தவத்தில் ஈடுபடுகிறாள் அன்னை. வெயிற்காலத்தில் சுற்றிலும் தீமூட்டி கொண்டு அதன் நடுவே நின்று கொண்டு தவம் புரிகிறாள். மழை காலத்தில் பெரும் மழையில் நனைந்து கொண்டும் குளிர்காலத்தில் பனிக்கட்டிகளை அமைத்து கொண்டும் அதனுள்ளே நின்று தவம் புரிகிறாள். தவம் எப்படி செய்ய வேண்டும் என்று மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பவள் அன்னை கௌரி. தவத்தின் கூடவே தான தர்மங்களை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவள் கற்றுக் கொடுக்கிறாள். இப்படி அன்னை கௌரி கடும் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மகிஷாசுரன் என்னும் அரக்கன் நந்தன ஆரண்யத்தில் அப்சரசுகளோடு இருக்கின்றான். அவன் இந்திரனின் ஐராவதத்தையும் மற்ற திக்கஜங்களையும் வென்றவன். உச்சைஸ்வரவஸ் என்ற இந்திரனின் குதிரையையும் பறித்து விட்டான். மகிஷன் எனப்படும் எருமையின் மீது அமர்ந்து வலம் வருகிறான். சித்தர்களையும் அடிமைப்படுத்தி விட்டான். தேவர்களையும் கொடுமைப்படுத்துகிறான். இவை அனைத்தும் அவன் தவம் செய்து சிவபெருமானிடம் வரம் பெற்றதால் சாத்தியமானது. கடலரசன் கூட அவனிடம் தன்னுள் இருக்கும் செல்வங்களை எல்லாம் கொடுக்கிறான். அவன் வலிமை மிகப்பெரியது. அவனை எதிர்க்க ஒருவரும் இல்லை. தேவர்கள் அன்னையிடம் வந்து, நீயே சம்புவின் சக்தி, அதனால் நீதான் அவனை கொல்ல முடியும். இப்படி தேவர்கள் அன்னையிடம் வந்து கெஞ்சுகின்றனர். அன்னை சொல்கிறாள், என் தவத்தின் நோக்கங்களில் ஒன்று என்னை சரணடைபவர்களை காப்பது. அதனால் உங்கள் எதிரியை அழிப்பேன். அதற்கு ஒரு யுக்தி செய்கிறேன் என்றாள். இதை கேட்டு நிம்மதி அடைந்த தேவர்கள் அவளை வணங்கிவிட்டு தங்கள் இருப்பிடம் அடைகின்றனர். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் அன்னை கௌரி மோகினியாக உருமாறுகிறாள். 4 பைரவிகளை 4 திசைகளிலும் காவல் காக்க நியமிக்கிறாள். அவர்கள் துந்துபி, சத்தியவதி, அனவாமி மற்றும் சுந்தரி. அவர்கள் அவளுடன் கைலாயத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களிடம் அவள் ஆணை பிறப்பிக்கிறாள். அண்ணாமலையாரை தரிசிக்க வந்தவர்களை மட்டுமே அனுமதியுங்கள். மற்றவர்கள் இந்த இடத்தில் நுழையக்கூடாது. பலம் பொருந்திய ஆண்களை அருணாச்சல எல்லைகளில் நியமித்து தன்னுடைய தவத்தை தொடர்கிறாள். அவள் தவம் செய்ய செய்ய நல்ல மழை பொழிகிறது. பயிர்கள் செழிக்கின்றன. எதிரிகளான விலங்குகளும் நட்புடன் பழகுகின. அன்னையின் ஆசிரமம் அமைதி பூங்காவாக திகழ்ந்தது. எல்லா ஜீவராசிகளும் அன்புடன் ஒன்றாக வாழ்ந்தன. 2 யோஜனைகளுக்கு அருணகிரி பாதுகாக்கப்பட்டது. எல்லோரும் பாதுகாப்புடன் இருந்தனர். இரவு பகலாக அன்னை தவம் செய்கிறாள். சிவனுக்கு பிடித்த அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறாள். இவ்வாறு இருக்க மகிஷ அரக்கன் வேட்டையாடுவதற்காக அருணாச்சல காட்டிற்குள் நுழைகிறான். அவனும் அவனுடன் வந்தவர்களும் மிருகங்களை கொடூரமாக வேட்டையாடுகின்றனர். பல மிருகங்கள் தப்பித்து அன்னையின் ஆசிரமத்தில் புகுந்து கொள்கின்றன. அவற்றை அசுரர்கள் தொடர்ந்து வர வாயிற்காப்போர்கள் தடுக்கின்றனர். அவர்கள் காரணம் கேட்டபோது, அன்னை கௌரி இங்கு தவம் புரிகிறாள். அவளை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. இது முனிவர்களுக்கான இடம். இங்கே யாரும் அத்துமீறி நுழையக்கூடாது என்கின்றனர். அசுரர்கள் திரும்புகிறார்கள். ஆனால் பறவை உருவெடுத்து அவர்கள் பறந்து வந்து ஆசிரம மரங்களில் அமர்ந்து கொண்டு கௌரியின் அழகை பார்க்கின்றனர். அதை பற்றி மகிஷனிடம் சிலாகித்து வர்ணிக்கின்றனர். அதை கேட்ட மகிஷன் காமம் கொண்டு ஒரு வயதானவன் வேடத்தில் அன்னையின் ஆசிரமத்துக்கு வருகிறார். அன்னையுடன் இருந்தவர்கள் அவனை வரவேற்று உபசரிக்கின்றனர். அவனும் அதில் மகிழ்ந்தது போல் நடித்து, நீங்கள் எல்லோரும் ஏன் இங்கு தவம் புரிகிறீர்கள் என கேட்கிறான். அவர்களும், பாலா இங்கே தவம் செய்கிறாள், ஒரு நல்ல கணவனை அடைய வேண்டும் என்று. ஆனால் அவள் எதிர்பார்க்கிறபடி எல்லா பண்புகளும் உள்ளவர் கிடைப்பது அரிது. அதனால் செயற்கரிய செயல்கள் புரியும் ஒரு வல்லவனையே திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்திருக்கிறாள். இதை கேட்டவுடன் மகிஷன் கௌரியிடம் சொல்கிறான், நானே அந்த வல்லவன். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு எல்லாம் நானே பதில். நான் மகிஷன். மூவுலகும் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் உனக்கு எல்லா சுகங்களையும் தருவேன். என்னை மணந்து கொள். 1000 காமதேனுக்களை என்னால் வரவழைக்க முடியும். உன் அனைத்து ஆசைகளும் உடனே நிறைவேறும் என்று கூறுகிறான். அன்னை இதை கேட்டவுடன் அவளுக்கு தேவர்களின் பிரார்த்தனை நினைவுக்கு வந்தது. அவள் பதிலளிக்கிறாள், நான் ஒரு வல்லமை பொருந்தியவனுக்கே மனைவியாவேன். நீ அப்படிப்பட்டவனாயிருந்தால் எனக்கு உன் வலிமையை காட்டு. ஆனால் அதில் தோற்றால் நீ பலவீனமானவன் என ஒத்துக்கொள். மகிஷனுக்கு கோபம் பொங்குகிறது. என்னிடமா இப்படி பேசுகிறாய் என்று கௌரியை கொல்ல விரைகிறான். கௌரி உடனே துர்க்கையின் வடிவம் எடுத்து மகாமாயையாய் தோன்றினாள். எனவே துர்க்கை தோன்றியது திருவண்ணாமலையில்தான். மகிஷன் மேருமலையைப் போல் உருவெடுத்து மலைகளை பிளந்து அவள் மேல் எரிகிறான். விஷ்ணுவும் சிவனும் துர்க்கைக்கு 5 அம்புகளும் பிரம்மன் 4 அம்புகளையும் அளிக்கின்றனர்.
திக்பாலர்கள், தேவர்கள், மலைகள், கடல்கள் எல்லாம் தம் தமது ஆபரணங்கள், ஆயுதங்கள், ஏவுகணைகள் முதலியன துர்க்கைக்கு அளிக்கின்றனர். அப்பொழுது போர் கவச்சத்தை அணிந்து துர்க்கை சிம்ம வாகனத்தில் அமர்கிறாள். அவளுடைய ஒளி பொருந்திய தோற்றத்தைக் கண்டு மகிஷன் ஓடத் தொடங்குகிறான். அப்போது அம்பிகை ஒரு திட்டம் தீட்டுகிறாள். ஒரு செய்தியை அவனுக்கு சொல்லி அவனை மறுபடியும் போர்க்களத்திற்கு வர வைக்க வேண்டும். நல்லது சொல்லி அவன் தர்மத்தை கடைபிடித்தால் அவனை காப்பாற்றலாம், இல்லையேல் தண்டிக்கலாம் என்று கௌரி ஒரு குரங்கு முக முனிவர், அவர் பேர் சுரகுரு, அவரை மகிஷனிடம் அனுப்புகிறாள். அவனிடம் தர்மத்தை போதிக்க பணிக்கிறாள். தர்மத்தை கடைபிடிக்கவில்லை எனில் அவனுடைய தபஸின் வலிமையெல்லாம் எரிந்துவிடும், தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டுமே அருணாச்சலத்தில் இருக்க முடியும் என்று கூற அவனுக்கு மேலும் கடும் கோபம் வருகிறது. அந்த முனிவரையும் கொல்ல துணிகிறான். ஆனால் அவர் தம் மாயா சக்தியால் தப்பிவிடுகிறார். மகிஷன் தன் படைகளை திரட்டி அருணாச்சலத்தின் 4 கோணங்களிலும் நிறுத்தி வைக்கிறான். கௌரி இதை பார்த்தவுடன் பூதகணங்களையும் வேதாளங்களையும் உருவாக்குகிறாள். போர் சங்கை முழங்குகிறாள். சங்கோலியை கேட்டவுடன் அசுரர்கள் அம்புகளை எல்லா திசைகளிலும் இருந்து எறிகின்றனர். பூதகணங்களும் வேதாளங்களும் அசுரர்களை கொல்கின்றனர். கௌரியை நோக்கி மகிஷன் ஓடி வருகிறான். மேகங்களை தன் கொம்புகளால் பிளக்கிறான். நெருப்பு போன்ற நாக்கை அசைக்கிறான். பின்னர் பூமியை தன் கொம்புகளால் கிளறுகிறான். அவன் குளம்படிகள் சுற்றிலும் தூசியை கிளப்புகின்றன. அவன் தன் வாளை சுழற்றி தேவர்களின் ஆயுதங்களை உடைக்கிறான். பின்னர் கௌரியை நோக்கி முன்னேறுகிறான். தேவி அவன் மேல் அம்புகளை பொழிகிறாள். மகிஷன் மறைந்து பின்னர் சிங்கமாக உருவெடுக்கிறான். சிங்க வேடத்தில் அவன் போர் புரிகிறான். அதில் தோற்றவுடன் புலியாகவும் யானையாகவும் படைவீரன் போலும் இப்படி பல வடிவம் எடுத்து போரிடுகிறான். அப்போது கௌரி தன் கையில் உள்ள வாளால் அவன் தலையை கொய்து விடுகிறாள். அவனோ மீண்டும் மகிஷனாக வருகிறான். இந்த தருணத்தில் தேவர்கள் அன்னையிடம் வந்து அவள் புகழ் பாடி மகிஷனை கொன்றுவிடுமாறு கேட்கிறார். இப்போது அன்னை மகிஷனின் மார்பை தன் திருசூலத்தால் கிழிக்கிறாள். அவன் ஒரு மலையைப் போல இருந்தாலும் அந்த திருசூலம் அவனை வீழ்த்தி விடுகிறது. பின்னர் அன்னை அவனது தலையை ஒரு கூரிய வாளால் வெட்டிவிட்டு அவன் மேல் நின்று நடனமாடுகிறாள். சித்தர்கள், தேவர்கள், மகரிஷிகள் அனைவரும் அன்னையை துர்க்கையாக துதிக்கின்றனர். இந்திரன் அன்னையை மைஷாசுர மர்தினி என போற்றுகிறான். அனைத்து வளங்களும் நலங்களும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் தர வேண்டும் என அவன் பிரார்த்திக்க துர்க்கை அப்படியே ஆகட்டும் என அருள்கிறாள். இந்த போர் நடந்த 9 நாட்களைத்தான் நாம் நவராத்திரியாக கொண்டாடுகிறோம். எனவே நவராத்திரி திருவிழா உருவானதும் திருவண்ணாமலையில்தான். மாசி சிவராத்திரியும் இங்குதான் உருவானது. துர்க்கையும் சப்தமாதாக்களும் தோன்றியதும் இங்குதான். மைஷாசுர மர்தினியும் தோன்றியது இங்குதான். சரி, இப்பொழுது கதைக்கு வருவோம். மீண்டும் அவளுடைய சௌமிய ரூபத்திற்கு கௌரியாக மாறுகிறாள். கௌரியாக மாறிய அன்னை தன் கையை பார்க்க அதில் மகிஷனுடைய தலை கழுத்தோடு ஒட்டி கொண்டிருப்பதை காண்கிறாள். அந்த கழுத்தில் லிங்கம் இருப்பதை பார்க்கிறாள். அந்த இரத்தம் தோய்ந்த லிங்கத்தை எடுக்கிறாள். ஆனால் அது அவள் கைகளில் ஒட்டி கொண்டுள்ளது. அன்னை ஏன் இப்படி ஆயிற்று என யோசித்து கௌதமரிடம் சென்று, இந்த சிவபக்தனை நான் கொன்றுவிட்டேன், எனக்கு மிகுந்த வருத்தமாக உள்ளது, இந்த பாவத்தை எப்படி போக்கிக் கொள்வது? எனவே நான் இந்த லிங்கத்துடன் யாத்திரை செல்கிறேன். சிவனின் அருள் கிடைக்கும் வரை நான் தவம் செய்கிறேன். பின்னர் புனித ஆறுகளில் தீர்த்தமாடி என் பாவத்திற்கு நிவர்த்தி தேடிக்கொள்கிறேன் என்கிறாள். தர்மங்களை நன்கறிந்த கௌதமர் கூறுகிறார், கௌரி, பயப்படாதீர்கள். மகிஷனை தேவர்களால் கொல்ல முடியவில்லை, ஏனென்றால் அவன் சிவன் பக்தன். அவனை கொல்ல முடிந்தது உங்களால் மட்டுமே, சிவபத்னி என்பதால். அவன் சிவபக்தர்களுக்கு, மகரிஷிகளுக்கு மிகுந்த துன்பம் விளைவித்தான். அவர்கள் அவனுக்கு சாபமிட்டனர். எருமையாக இருக்கும் நீ காட்டெருமையாக மாறுவாய் என்று அவர்கள் கூற அவன் உடனே மகிஷனாகிவிட்டான். ஆனால் அவர்களிடம் அவன் பிரார்த்தனை செய்ய அவர்கள், நீ மகிஷனாக மாறினாலும் சிவபெருமானின் ஆணையால் அவன் தேவியால் நீ கொல்லப்படுவாய், அப்பொழுது சாப விமோச்சனம் அடைவாய் என்று கூறுகின்றனர். அதனால் கௌதமர் கௌரியிடம், நீங்கள் அனைத்து புனித நீரையும் வரவழைத்து இங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்குங்கள். அதில் 1 மாதம் நீங்கள் நீராடி தேவ யாகங்கள் செய்து அருணாதிரியை வழிபடுங்கள் என்றார். அப்போது அசரீரி ஒலித்தது. பர்வதபுத்ரி, நீ எங்கும் செல்ல வேண்டாம். உன் பாவத்தை கழிக்க இங்கேயே ஒரு பாறையை உன் வாளால் பிளந்து நவதீர்த்தங்கள் கங்கை, யமுனை, சிந்து, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, சோனாநதி, சோனாடம் ஆகியவை அதில் தோன்றும். அதில் 1 மாதம் ஆகமர்ஷண மந்திரத்தை ஜபித்து நீராடினால் ஐப்பசி மாதத்தில் இந்த லிங்கம் உன் கைகளிலிருந்து கழண்டுவிடும்.
அதை தீர்த்த கரையில் பிரதிஷ்டை செய்துவிடு.